இப்போ வரிசையாக பண்டிகைகள் வரப்போகுது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து. அவல் தேங்காய் பால் பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த சுவாமிக்கு வேணாலும் படைக்கலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் பாருங்கள். அவல் தேங்காய் பால் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பு அவல் 1 கப், வேக வைத்த பயத்தம்பருப்பு, பொடித்த கேரமல் சர்க்கரை 1¼ கப், தேங்காய் பால் தேவைப்படும் அளவு, நெய்யில் வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சை விரும்பும் அளவு, குங்குமப்பூ விரும்பும் அளவு, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு 3ம் சேர்த்து பொடித்தது விரும்பும் அளவு, நெய் தேவைப்படும் அளவு. அவல் தேங்காய் பால் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே முதல்ல நான் தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா சிகப்பு அவல். சிகப்பு அவல் ரெகுலர் அவலை விட கொஞ்சம் கூடுதலாக நார்ச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து எல்லாமே கொண்டது. அதனால் அதை விட இது பெட்டர். இதை நான் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு முதல்ல ஒரு துணி மேலே பரப்பிட்டு அதில் மண் இருந்தால் நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா வந்துடும். அதற்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு சொட்டு நெய் விட்டு வறுத்துக்கணும். இப்போ இதை வறுத்தது இதில் பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது தேங்காய் பால் சேர்த்து ஊற வைக்கணுங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது பைத்தம்பருப்பு. பைத்தம்பருப்பை நம்ம மலர்றபடி வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம எப்பவும் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி மேலே தோல் வடிக்கிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கணும். இது வேக வச்சதை இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை 3ஐயும் தனியாக வறுத்து வச்சுட்டேன். ஏலக்காய், கிராம்பு, சுக்கு இது 3ம் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. ஏலக்காய் லேசாக ஒரு சொட்டு நெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க. சுக்கை இடிச்சிட்டு அதை பொடி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுக்கு பொடியே கிடைக்குதுங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். எப்போவுமே வெல்லம் சேர்த்த எல்லாத்துக்குமே சுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கலைங்க, ஒரு கேரமல் செய்த சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இங்கே குங்குமப்பூவை சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடைகளில் டெமராரா சுகர்னு கிடைக்குதுங்க. அது கேரமல் பண்ண ஒரு சுகர். அது ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். ப்ளீச்டு கிடையாது. ஓகே, நம்ம ப்ளீச் பண்ணது வேறு மாதிரி இருக்கும். நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கலாம். இல்லைன்னா நான் இது கேரமல் ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக கரையணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த அவல் தேங்காய் பால் நல்லா ஊறிடுச்சுங்க. அதனால் இதோட சேர்த்து வெந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட சேர்த்துறேன். அவல் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுங்க. நம்ம ரொம்ப நேரம் முதல்ல ஊற வச்சிங்கனாக்கா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முன்னால் ஊற வச்சிங்கனாக்கா ரொம்ப நேரம் வேக வைக்கிற அவசியம் இல்லை. இப்போ இது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் தண்ணியில் குறைச்சிட்டு மூடி வச்சிடறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாக்க அந்த அவல் நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கேரமல் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவல் வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. நல்லா கெட்டி அவல், இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தால் இந்த மாய்ஸ்சர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கிறேன். நம்ம 2 மணி நேரம் முதல்ல ஊற வச்சோன்னாக்கா அவல் நல்லா ஊறிடுங்க. அப்படி ஊறுறப்போ நம்ம தேங்காய் பால் போட்டு ஊற வச்சிங்கனாக்கா நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எப்படியே திறந்து வச்சுருக்கேன். அது நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மாய்ஸ்சர் பூரா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, சுக்கு 3 சேர்த்த பவுடர். இதோட கேரமல் சர்க்கரை பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இது ஒரு கேரமல் சுகர் சேர்த்ததுனால ஒரு கேரமல் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. நெய் கூட சேர்த்துட்டேன். அடுப்பை அணைச்சிடலாம். முந்திரி, திராட்சை கொஞ்சம் இதில் சேர்த்துறேன். மீதி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தளர இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். சக்கரை பொங்கல் அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஆக்கார அடிசல் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணாமல்
கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கேங்க. டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் டிஸ்பிளேக்காக.